அனைவருக்கும் வணக்கம். விருச்சிகராசினியர்களான நீங்கள் இன்றைய நாளில் இதை செய்தால் 10 கோடி கிடைப்பது உறுதி. அந்த வகையில் விருச்சிகராசினியர்களான நீங்கள் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் காரடையா நோன்பு மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் விரதம் இருக்கும் முறை என்ன, நேரம் மற்றும் இந்த விரதத்திற்கான கதை என்ன என்பதையும் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில மாசி மாதம் முடியும் நேரமும் பங்குனி மாதம் பிறக்கும் தருணமும் கூடும் நேரத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் தான் இந்த காரடையா நோன்பு ஆகும். இந்த விரதத்தை சாவித்திரி விரதம் என்றும் காமாட்சி விரதம் என்றும் அழைக்கிறார்கள். திருமணமான பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய பலத்தை பெருக்குவதற்காக இந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். அந்த வகையில் இந்த காரடையா நோன்பினுடைய கதை என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். சாலுவ தேசத்தை ஆட்சி செய்த தூயமத் சேனன் என்ற மன்னனுக்கு சத்யவான் என்ற மகன் இருந்தான். சிறப்பாக ஆட்சி செய்த மன்னன் வயது முதிர்வு காரணமாக கண் பார்வையை இழந்தான். இதை பயன்படுத்தி கொண்ட எதிரிகள் மன்னனிடமிருந்து நாட்டை கைப்பற்றினர். இதையடுத்து சத்யவானுக்கு தன் பெற்றோருடன் காட்டில் வசிக்கும் நிலை ஏற்பட்டது. ஒருமுறை அஸ்வபதி என்ற மன்னனின் மகள் சாவித்ரி காட்டிற்கு சென்றபோது சத்யவான் தன் பெற்றோருக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பதை பார்த்து சத்யவானை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. இதை பற்றி தன் தந்தையிடம் சாவித்ரி கூறினாள். மன்னன் நாரதர் மூலமாக சத்யவான் ஒரு இளவரசன், ஆனால் குறைந்த ஆயுள் கொண்டவன் என்பதை அறிந்தான். இதனால் வருத்தமடைந்த மன்னன் சத்யவானுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க தயங்கினார். ஆனால் சாவித்ரி சத்யவானை திருமணம் செய்வதில் உறுதியாக இருந்தாள். மன்னன் வேறு வழி இல்லாமல் சத்யவானுக்கே சாவித்ரியை திருமணம் செய்து கொடுத்தார். இதையடுத்து சத்யவானும் சாவித்ரியும் காட்டில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். சத்யவானுக்கு குறைந்த ஆயுள் என்பதை அறிந்த சாவித்ரி நாரதரின் அறிவுரைப்படி சில விரதங்களை மேற்கொண்டு வந்தாள். 1 வருடம் முடிந்த நிலையில் ஒரு நாள் சாவித்திரியின் மடியில் படுத்திருந்த நிலையிலேயே சத்யவானின் உயிர் பிரிந்தது. அப்போது சத்யவான் உயிரை எடுத்துச் செல்ல வந்த யமதர்மர் கற்புக்கரசியான சாவித்திரியின் கண்ணுக்கு தென்பட்டார். சத்யவானின் உயிரை கவர்ந்து சென்ற யமதர்மரை பின்தொடர்ந்தாள் சாவித்ரி. இதை பார்த்த யமதர்மர், எதற்காக என்னை பின்தொடர்ந்து வருகிறாய் என்று கேட்டார். ஆனால் சாவித்ரி எந்த பதிலும் சொல்லாமல் யமதர்மரை பின்தொடர்ந்தார். உடனே யமதர்மர், உன் கணவன் உயிரை திருப்பி கொடுக்கவே பின்தொடர்கிறாய் என்பதை அறிவேன். ஆனால் பிரிந்த உயிர் திரும்புவது என்பது முடியாத காரியம். எனவே வேறு ஏதாவது வரம் கேள் என்றார். யமதர்மர் கேட்டதும் சாதுரியமாக, எனக்கு பிறக்கும் 100 குழந்தைகளை நான் மடியில் வைத்து கொஞ்சுவதை என் மாமனார் கண்குளிர காண வேண்டும் என்று கேட்டாள். உடனே சற்றும் யோசிக்காமல் அப்படியே ஆகட்டும் என்று வரம் அளித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் யமதர்மர். உடனே யமதர்மரை தடுத்த சாவித்ரி, தாங்கள் கொடுத்த வரத்தின்படி என்னுடைய கணவன் உயிரை திருப்பி தாருங்கள் என்று கேட்டாள். அதன் பின்புதான் எப்பேற்பட்ட வரத்தை அளித்தேன் என்பதை யமதர்மர் உணர்ந்தார். கொடுத்த வரத்தை மீற முடியாது என்பதால் சத்யவானின் உயிரை திரும்பி கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் யமதர்மர். சாவித்திரியின் வரத்தின்படி சத்யவான் உயிர் பெற்றதோடு சாவித்திரியின் மாமனாருக்கும் கண் பார்வை கிடைத்தது. இதையடுத்து இழந்த ராஜ்யத்தை மீட்டார் சாவித்திரியும் சத்யவானும். அதன்பின் சத்யவானும் சாவித்திரியும் பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அந்த வகையில சத்யவானின் உயிரை மீட்பதற்கு உதவியாக இருந்தது அவள் கடைபிடித்து வந்த காரடையா நோன்பு. இதனால் தான் இது சாவித்திரி நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. காமாட்சி அம்மன் இந்த விரதத்தை கடைபிடித்த காரணத்தினால் காமாட்சி விரதம் என்று பெயர் பெற்றது. காரடையா நோன்பு இருக்கும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். பின்பு பூஜை அறையில் கோலமிட்டு அம்மன் படம் வைத்து விளக்கேற்ற வேண்டும். கோலத்தின் மீது கும்பம் ஒன்றை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூசூட வேண்டும். ஒரு நூலில் மஞ்சள் தடவி நோன்பு
கயிறு தயார் செய்து அதை கும்பத்தின் மீது கட்ட வேண்டும். அரிசி மாவு காராமணி சேர்த்து கார அடை செய்து நெய்வேத்தியமாக படைக்கலாம். அம்மனுக்குரிய பாடல்களை பாடி வழிபட வேண்டும். பின்பு கணவன் கையால் நோன்பு கயிற்றை கழுத்திலோ கையிலோ கட்டிக்கொள்ளலாம். இந்த விரதத்தை மேற்கொண்டால் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவர். குடும்பம் மகிழ்ச்சியோடு நடைபெறும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் இப்படிப்பட்ட இவ்வளவு மேன்மை மிக்க இன்றைய நாளில் விருச்சிக ராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதன் 3ல் இருப்பதும் உச்சம் பெற்று இருப்பதும் அவரோடு சூரியன் இணைந்திருப்பதும் நற்பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய நினைத்தாலும் அவற்றை செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால மனைவி உங்களுடைய எண்ணங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது உங்களால் தாராளமாக பெற முடியுங்க. அல்லது கணவன் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். பொது வாழ்வில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய பேச்சை மற்றவர்கள் கேட்பார்கள். தொழில் அற்புதமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய தடைகள் விலக இருக்கு. நேர் 7ஆம் பார்வையாக குரு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்ப உறவுகள் ஒத்துழைக்குங்க. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை நிலவ இருக்கு. அதே போல் பண நெருக்கடிகள் குறையுங்க. ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வருவது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் ரெட்டிப்பு வருமானம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்களில் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. இந்த முயற்சியோடு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் வெற்றி காண்பீங்க என்பதை தெளிவுபடுத்துது. அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் பாதிப்படைந்து இருப்பதால் சிறிய சிறிய உடல் நல பிரச்சனைகள் ஏற்படலாங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க. காது வலி, பல்வலி முதலிய தொல்லைகள் ஏற்படலாம். சிறு விஷயங்களுக்கு கூட சற்று அதிகமாக மெனக்கட வேண்டி இருக்குங்க. உறவினர்களிடம் தேவையற்ற பகை வேண்டாங்க. குடும்பத்தினருடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. இத்தருணங்களை பொறுத்தவரை வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி அல்லது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் முயற்சிக்கலாங்க. ஆனால் சற்று பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க. தற்போதுள்ள சூழ்நிலையில் எந்த ஒரு முயற்சியும் இடைத்தரகர்களை நம்பி மேற்கொள்ள வேண்டாம் என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று மாலை நேரத்தில் நெய் தீபம் அல்லது எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று மாலை நேரத்தில் நெய் தீபம் அல்லது எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.